அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாசிர் சையத் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான சால்னா செய்ய போகிறோம். டயட் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ராஜ்மா, டபுள் பீன்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான குருமா. பரோட்டா, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ராஜ்மாவும் டபுள் பீன்ஸும் ஊற வச்சு 6 to 7 hours பாயில் பண்ணி வச்சுட்டேன். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டேன், 2 பச்சை மிளகா. வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள். நம்ம குருமாக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் அரை மூடி, முந்திரி, கசகசா 1 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம். இது வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் 2 அரைச்ச தக்காளி விழுதும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது சைடில் அரைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் பீன்ஸும் ராஜ்மாவும் போட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுருங்க. நல்லா இருக்கவங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரோட்டீன் சால்னா கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணி அதுவும் நல்லா கொதிக்கணும். அது கொதித்த அப்புறம் நம்ம சால்னா ரெடி ஆகிடும். செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சுகர் நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சுகர் ஆட் பண்ணிட்ட அப்புறம். அவ்வளோதாங்க, நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் குருமா சொல்லுங்கள், இல்லைனா வெஜ்ஜு குருமா, டபுள் பீன்ஸ் ராஜ்மா குருமாவும் சொல்லலாம். டயட் இருங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு குருமா, சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி சால்னாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பரோட்டா செஞ்சுருந்த வீட்லேயே அதோடு கலந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பசங்களும் விருப்பமாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கூடவே இட்லியும் செஞ்சு அது கூடயும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி டயட் வெஜ்ஜு சால்னா சொல்லலாம். சூப்பரான டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.